ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட நைட் சோல் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஐ ஆப்டைன் எ மெத்திக் ஐட்டத்தோட கண்டினியூ எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோடு பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் செக் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. I get overwhelmed so easily. My anxiety creeps inside of me, makes it hard to breathe. What's come over me feels like I'm somebody else. செயின்ட் என்சியூன் இப்போ இருக்க உலகம் பேரழிவு சந்திச்சிட்டு இருக்கு. எட்ரஸல் வந்ததுலேருந்து நிறைய மான்ஸ்டர் வந்துடுச்சு. அதனால நிறைய மனுஷங்க இறந்தாங்க. கண்டிப்பா அவக்கண்ட ஆனவங்களாலையும் அது மட்டும் இல்லாம ரைடராலையும் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியை விட இப்ப இருக்கிற நிலைமை முன்ன விட நல்லா இருக்கு. ஆனா இப்ப இருக்கிற அவக்கண்ட ஆனவங்க வெறும் 20% பேர் தான் ரைடரா ஒர்க் பண்ண வராங்க. இருந்தாலும் இறக்குறவங்க எண்ணிக்கை கூடிக்கிட்டு தான் போகுது. இந்த உலகத்துல இப்போ கூட வாழ்வுக்கும் சாவுக்கும் நடுவுல தான் இருக்கு. இப்போ கூட நிறைய அப்பாவி மக்கள் உயிரை இழந்துகிட்டு தான் இருக்காங்க. உங்ககிட்ட நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, நமக்கு தைரியம் வேணும். இந்த உலகத்துல இருக்க எல்லா அவக்கண்டு கிட்டையும் சொல்றேன், உங்களோட தைரியம் இந்த உலகத்தையே மாத்தும். ப்ளீஸ் ரைடரா ஆகுங்க. இந்த உலகத்தை அழகான இடமா மாத்துங்க. ஒரு நாள் கண்டிப்பா இந்த உலகம் அழகா மாறும். அதுக்கு ஹியான் வாஸ் கில்ட் அப்புறம் நானும் உண்மையா ஆக்குவோம். அதோட அவங்க ஸ்பீச் முடியுது. கிம் ஆனந்த கண்ணீர்ல, நான் எதிர்பார்த்த மாதிரியே நீங்க சிறந்த பேச்சாளர் தான் சொல்றான். ஹீரோ அவங்க சொல்றது உண்மைதான். அவக்கண்டான பாதி பேர் ரைடரா ஆகிறதுக்கு விரும்பல. ஏன்னா ஒரு மான்ஸ்டர் கிட்ட முன்னாடி இருந்து சண்டை போடுறது அவ்வளோ சுலபம் இல்லை. ஏன் என்னையே எடுத்துக்கிட்டா, பாஸ்டுக்கு வரத்துக்கு முன்னாடி எனக்கு கிடைச்ச ஐட்டத்தை வித்துட்டு வாழ்க்கையை நிம்மதியா வாழ ஆசைப்பட்டேன். கிம் நான் நினைச்ச மாதிரியே தான் செயின்ட் என்சியூன், அவங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்கு. அவங்க என் ரோல் மாடலா இருக்கிறதுக்கு. அதுக்கு ஹீரோ இப்படிப்பட்ட குவாலிஃபிகேஷன் இருக்கணும்னு அவசியம் இல்லை செயின்ட் என்சியூனுக்கு சொல்றான். அதுக்கு கிம், டே கம்முன்னு இருடா, என் மூட கெடுக்காத. ஹீரோ, எதுவா இருந்தா என்ன, நான் இப்போ ஒரு இடத்துக்கு போகணும், அதனால ஃபர்ஸ்ட் நான் போறேன். அதுக்கு கிம் என்ன, அப்ப நானு? ஹீரோ, யாரோ ஒருத்தவங்க வழி தெரியாம தொலைஞ்சு போக மாட்டேன்னு சொன்னாங்க. கிம் கோவமா, டேய் நீ ரொம்ப மோசம், நீ ஸ்கூல்லையும் புள்ளியா இருந்தியாடா அப்படின்னு கேக்குறான். ஹீரோ, சரி சரி சும்மா தான் கலாய்ச்சேன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் உங்க அம்மாவுக்கு கால் பண்ணேன், நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, உங்க அம்மா வந்துடுவாங்க. அதுக்கு கிம் ஹே நம்ம 2 பேரும் ஒன்னாவே போலாம் அம்மா கார்ல, அந்த அளவுக்கு முக்கியமான விஷயம்னா. ஹீரோ நடந்துகிட்டே, அது மட்டும் இல்ல, நான் என்னோட கரியர் பார்த்த மேஜிக்கு மாத்திட்டேன். கிம் ஷாக்கா, என்ன அப்படியான்னு கேக்குறா. ஹீரோ, அதனால எனக்கு அப்புறமா மேஜிக்க பேசிக்ல இருந்து சொல்லித்தா. கிம் அது பரவாயில்ல, ஏன் கரியர் பார்த்த சேஞ்ச் பண்ணிட்ட? டே போறதுக்கு முன்னாடி சொல்லிட்டாச்சும் போடா. ஹே மின்ஜெயும் கத்துறா கிம். அவன் சரியான கல் நெஞ்சக்காரைய, நீ இப்படியே விட்டுட்டு போறான். இப்ப ஹீரோ செயின்ட் என்சியூன் தேடிக்கிட்டு ஒரு பிளேஸுக்கு நிக்கிறான். நான் உங்களை கண்டிப்பா இங்க எங்கேயோ பார்த்தேன்னு சொல்லி ஹீரோ அப்படியே தேடும் போது அவங்கள பார்த்தறான். இப்ப செயின்ட் என்சியூனோட செக்ரட்டரிய பார்த்துட்டு ஹீரோ செக்ரட்டரி கிட்ட நடந்து போறான். செக்ரட்டரி உடனே ஹீரோ வரத்தை பார்த்துட்டு, என்னை மன்னிச்சிடுங்க, நீ ஒரு ஃபேனா கிஃப்ட் கொடுக்க வந்திருக்கனா, அதுக்கு ஏத்த நேரம் கிடையாதுன்னு சொல்றான். ஹீரோ நான் கில்டு மாஸ்டர் செயின்ட் என்சியூனை பார்க்க வந்திருக்கேன்னு சொல்றான். அதுக்கு செக்ரட்டரி மனசுக்குள்ள நினைக்கிறான், ரைடர் மேல கிரேசியா இருக்கிற இன்னொரு ஃபேன் வந்திருக்கான் போல நினைச்சுக்கிட்டு ஹீரோ கிட்ட, ஹே இங்க பாரு, நீ எவ்வளவு பெரிய ஃபேனா இருந்தாலும் இந்த மாதிரி திடீர்னு வரக்கூடாது. நீ இந்த மாதிரி நடந்துகிட்டா கில்டு மாஸ்டர் செயின்ட் என்சியூனுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். அப்ப ஹீரோ செக்ரட்டரி கிட்ட, நான் அதுக்காக வரலன்னு சொல்றான். அதுக்கு செக்ரட்டரி என்ன கேக்குறாரு. ஹீரோ எனக்கு தெரியும், செயின்ட் என்சியூனுக்கு குணப்படுத்த முடியாத அளவுக்கு உடம்பு சரியில்லை, அது மட்டும் இல்ல அவங்கள குணப்படுத்துறதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. இப்ப செக்ரட்டரி கோவமா ஹீரோட காலரை பிடிச்சி, நீ இதை எங்க இருந்து கேள்விப்பட்ட, இது உனக்கு யார் சொன்ன கில்டு மாஸ்டர் உடம்பு சரியில்லைன்னு? அதுக்கு ஹீரோ கிரௌட பார்த்துட்டு, இது மாதிரி கத்துறதா அவ்வளோ நல்லது கிடையாதுன்னு சொல்றான். இப்ப செயின்ட் என்சியூன் கார்ல இருந்து விண்டோவை இறக்கிட்டு, செக்ரட்டரி பார்க் ஒரு செகண்ட் நிறுத்துங்கன்னு சொல்றாங்க. செயின்ட் என்சியூன் ஹீரோ கிட்ட, ஒன்னால இப்ப நீ சொன்ன வார்த்தைக்கு பொறுப்பேற்றுக்க முடியுமான்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ, கண்டிப்பா என்னால உங்களை குணப்படுத்த முடியும் கில்டு மாஸ்டர் அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்ப செயின்ட் என்சியூன் யோசிச்சுக்கிட்டே ஹீரோவை பாக்குறாங்க. அவன் பொய் சொல்லியிருந்தா ஒரு செகண்ட்ல மாட்டியிருப்பான். ஆனா அவனை பார்க்க ரொம்ப கான்பிடென்டா இருக்கானா, அவன்கிட்ட ஏதோ இருக்குமோன்னு யோசிக்கிறாங்க. இப்ப செயின்ட் என்சியூன் செக்ரட்டரி பார்க் கிட்ட, அடுத்த ஷெட்யூல் போக எவ்வளோ நேரம் இருக்கு கேக்குறாங்க. அதுக்கு பார்க் 2 hours இருக்குன்னு சொல்றாங்க. உடனே செயின்ட் என்சியூன் சரி வாங்க வேற ஏதாவது அமைதியான இடத்துக்கு போலாம்,
ஏன்னா இங்க நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. இப்ப அவங்க ஒரு தனி ரூமுக்கு வந்துட்டாங்க. செயின்ட் அன்சியோன் வந்து ஹீரோவை உக்காருன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் தேங்க்யூன்னு சொல்லிட்டு உக்காடுறான். இப்ப செயின்ட் அன்சியோன் வந்து சரி இப்ப முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், உனக்கு எப்படி எனக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரியும்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ என்னைய மன்னிச்சிடுங்க, என்னால அதை சொல்ல முடியாது, ஆனா உங்களுக்கு உண்மையிலேயே அது தெரிஞ்சுக்கணும்னா நான் சொல்றேன், ஆனா சொன்னதுக்கு அப்புறம் உங்களை ஹீல் பண்ண மாட்டேன் கில்டு மாஸ்டர்னு சொல்றான். அதுக்கு அவங்க சிரிச்சுக்கிட்டே ஹோ தைரியமான பையன்தான், சரி பரவாயில்ல, நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம், நீ எப்படி என்னைய ஹீல் பண்ண போறன்னு கேக்குறாங்க.